வணக்கம். இந்த ஐப்பசி பௌர்ணமி தினத்தில் சென்னை ரத்னபுரீஸ்வரர் ஆலயத்தில் அற்புதமான காட்சி ஒன்று, அதைத்தான் இன்று நாம் காண இருக்கிறோம். 63 நாயன்மார்களில் ஒருவனான நந்தனார் திருநாடே போவார் என்ற அடைமொழியுடன் அழைக்கக்கூடிய அந்த நந்தனாரின் கதையை மிக அழகாக காய்கறி வண்ணத்தில் நவதானியங்களையும் கொண்டு அலங்கரித்து நம் கண்முன்னே அற்புதமாக படைத்திருக்கிறார்கள். நந்தனார் ஒரு தாழ்ந்த குலத்தை சார்ந்தவர் என்பதால் அந்த காலத்தில் கோவிலுக்குள் செல்ல அவருக்கு அனுமதி கிடையாததால் அவர் வாழ்ந்து வந்த அந்த ஆதனூரில் உள்ள சிவபெருமானை தேரடியில் நின்றால் தரிசிப்போம் என்று அவர் முயலும்போது சிவபெருமானுக்கு எதிரே உள்ள பெரிய நந்தி அதை மறைத்து கொண்டதால், பெருமானே, உன்னை நான் வெளியிலிருந்து கூட உன்னை காண முடியவில்லையே, என்ன பெருமானே, நான் செய்த பாவம் என்ன என்று அவர் வருந்தி அழும்போது சிவபெருமான் நந்தியிடம் சற்றே விலகிடும் பிள்ளாய் என்று சொல்லும்போது நந்தி சற்றே நகர்ந்திருந்து நந்தனாருக்கு சிவபெருமானை காணக்கூடிய அந்த பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்த அந்த காட்சியை மிக அழகாக காய்கறி வண்ணத்தில் படைத்திருக்கிறார்கள். நந்தனார் தான் காணும் ஒவ்வொருவரிடமும் நான் நாளை சிதம்பரம் செல்வேன், நான் நாளை தில்லை செல்வேன் என்று சொல்லிக்கொண்டே இருந்ததால் அவரை திருநாளே போவார் என்ற அடைமொழியுடன் அவரை அழைக்கத் தொடங்கினார்கள். அவருடைய ஆசை நிறைவேறி அந்த தில்லைக்கு சென்ற நாளும் அங்கே அக்னி பிரவேசம் செய்து எம்பெருமான் சிவபெருமானுடன் கலந்த காட்சியை மிக அழகாக காய்கறி வண்ணத்தில் காட்டியிருக்கிறார்கள். அந்த கண்கொள்ளா காட்சியை நீங்களும் கண்டு மகிழுங்கள். சம்போ மகாதேவா. தங்கள் கை வண்ணத்தை இந்த காய்கறி வண்ணத்தில் காட்டிய அந்த கலைஞர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். சிவனருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும்.